இந்த வீடியோல நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்கா T20 சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் இந்தியன் டீம் 3-0 ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கன் டீமை வெள்ளை அடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த சீரிஸ்ல நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 34 ரன் அடிச்சிருந்தாரு வெறும் 16 பால்ல. செகண்ட் மேட்ச் வந்து இன்ஜுரின்னு ஆடல. மூணாவது மேட்ச்ல 39 ரன். அவர் தான் அந்த மேட்ச்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. இவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்ததும் சோசியல் மீடியாவே ஒரு மாதிரி பத்தி எரிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். கில்ல வந்து கம்பீர் ஆல் ஃபார்மேட் பிளேயர், அதனாலதான் அவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தோம்னு சொன்னதுக்கு வந்து பிசிசிஐ பாலிடிக்ஸ் பண்றாங்க, இவருக்கு சாதகமா நடந்துக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாதோட ஸ்டாட்ஸ் வந்து கில்லோட ஸ்டாட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. ருத்ராஜ் கெய்க்வாத் தான் பெட்டர்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே கில்லோட பேட் பதில் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அக்ரெசிவா ஆடி கட்டிட்டாரு, இந்த மேட்ச்ல வந்து டிஃபென்சிவ் ஆடி டீமை கொண்டும் போனாரு. ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாத்னு சொல்றீங்களா? நானும் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். அதுக்காக கில்ல ட்ரோல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 21 பால்ல 40 ரன் அடிச்சாரு. செகண்ட் மேட்ச் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரெயின் அஃபெக்டட் மேட்ச். 8 ஓவர்ல 81 ரன் அடிக்கணும்னு சொல்றாங்க. டேர்னிங் ட்ராக்கா இருக்கு, பவர் பிளே எல்லாம் அடிச்சே ஆகணும். அப்போ ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுத்தாரு பாருங்க. 15 பால்ல 30 ரன்ஸ் அடிச்சாரு அந்த மேட்ச்ல. தேர்ட் மேட்ச்ல 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து சீக்கா சொல்ற மாதிரி பட்டா பாக்கியம் படாடி லேகியம் தான். அவங்க அடிச்சாங்கன்னா அன்னைக்கு மேட்சை நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாங்க கண்டிப்பா. இது மட்டும் இல்லங்க, இந்த வருஷத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரீச் 1000 இன்டர்நேஷனல் ரன்ஸ். சூரியகுமார் யாதவ் இந்த சீரீஸ்க்கு முன்னாடி அவர் கேப்டன்சி ஏண்டா கொடுத்தீங்கன்னு சொல்லி ட்ரோல்லாம் பண்ணாங்க. இந்த மனுஷன் எல்லாரோட வாயம் அடைச்சிட்டாருங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலியமா மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கியிருக்காரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 92 ரன் இந்த சீரீஸ்ல அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த ஃபைனல் ஓவர்ல 2 குரூஷியலான விக்கெட் எடுத்து அந்த மேட்சையும் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு நமக்கு. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. சஞ்சு சாம்சன் முட்டை 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 முட்டை. இது பத்தாதுன்னு 3 டிராப் கேட்ச் வேற. இனிமே அவர் ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் தூக்கிட்டு வந்துடாதீங்க. தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க சார், இல்ல நான் அசிங்கமாயிடும். கிளம்புங்க. கம்பேக் சஞ்சு சாம்சன் சொல்ல வேண்டியங்களா, கோ பேக் சேட்டன் சொல்ல வச்சுட்டேயா. ரிஷப் பண்ட் முதல் மேட்ச்ல 49 ரன் அடிச்சிருந்தாரு 33 பந்துகள்ல. செகண்ட் மேட்ச்ல 2 நாட் அவுட். தேர்ட் மேட்ச் இவர் விளையாடல. நீ எல்லாரும் என்கிட்ட கேட்கலாம், ஏன்டா சஞ்சு சாம்சன் மட்டும் ட்ரோல் பண்றேன், ரிங்கு சிங்கும் வெறும் 3 ரன் தான் அடிச்சிருக்கான் 2 இன்னிங்ஸ்லன்னு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ரிங்கு சிங் அந்த மேட்ச்ல 19 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. அதுதான் காரணம் நினைச்சீங்கன்னா கிடையாது. ரிங்கு சிங்க்கு கிட்டத்தட்ட 60 ஆவரேஜ் இருக்கு T20 ஐஸ்ல அண்ட் 175 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்க மச்சான். இந்தியா vs ஸ்ரீலங்கா T20 சீரிஸோட ஃபைண்ட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 12 ஓவர் போட்டிருக்காரு. 6.50 தான் அவரோட எக்கனாமி. 3 விக்கெட் எடுத்திருக்காரு ரியான் பராக். இவனெல்லாம் ஏன்டா டீம்ல எடுத்தீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு பதில் சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க. மேபி ரியான் பராகோட பெட்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கலாம் ஐபிஎல்ல. ஆனா ரியான் பராக் அவரோட பவுலிங்ல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆஃப் ஸ்பின் போறாரு, லெக் ஸ்பின் போறாரு, கேரம் பால் கூட போறாரு. போன மேட்ச்ல வித் பேட் வந்து 18 பாலுக்கு 26 ரன்ஸ் அடிச்சாரு ரியான் பராக். எனக்கு தெரிஞ்ச ரியான் பராக் T20 டீம்ல அவரோட பிளேஸ சீல் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எப்பவுமே மத்தவங்களை கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் இடம் இல்ல, கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு ஆசை சொன்னா அவங்களே இறங்கிடுவாங்க. முன்னாள் தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு அவ்வளவு ஈஸியா இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. இந்தியா vs ஜிம்பாப்வே சீரிஸ்ல வாஷிங்டன் சுந்தர் மேன் ஆஃப் தி சீரிஸே வாங்கியிருந்தாலும் அவர் பெஞ்சில தான் உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அதுல நான் பர்ஃபார்ம் பண்ணி டீம்ல இருப்பேன்டான்னு சொல்ற மாதிரி சூப்பர் ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு, மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வேல்யூபிள் 25 ரன்ஸ் வித் பேட் அடிச்சாரு. மேன் ஆஃப் தி மேட்சையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்கணிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில, அது நம்ம காலம். இந்த சீரீஸ்ல கிருஷ்ணாயும் சிராஜும் ஆஹா ஓஹோன்னு பர்ஃபார்ம் பண்ணனாலும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. கலீல் அகமது என்ன பொறுத்தவரை ஸ்ரீலங்கன் டீம்ல வெறும் 2 பர்ஃபார்மர் தான். ஒன்னு வந்து பதும் நிஷாங்கா, இன்னொன்னு வந்து மதிசா பத்திரானா. ஸ்ரீலங்கன் வாத்து கூட்டத்துல இவனுங்க 2 பேரும் மட்டும் சிங்கமா தெரிஞ்சானுங்க. நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.